இதோ வந்துட்டான். வாடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு இப்ப டெல்லியிலேருந்து போன் வந்தது. இந்த வருஷத்தோட தேசிய விருது உனக்கு தான். நாளைக்கே பத்திரிகையில நியூஸ் வரும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்கு. இவங்கெல்லாம் என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் பால கங்காதரன் சார், வணக்கம். மிஸ்டர் சசி, மிஸ்டர் கிருஷ்ணன், ஹலோ, அண்ட் மிஸ்டர் மாதவன் நம்பி. ஹலோ. 2-3 வருஷமாவே இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க என்னுடைய மியூசிக் ப்ரோக்ராமுக்கு. எங்க அசோசியேஷன்ல ஆர்கனைஸ் செய்றோம். லண்டன், பாரிஸ், நியூயார்க், சிகாகோ எல்லா நாட்டிலையும் ப்ரோக்ராம்ஸ். ஒரு 2-3 மாசமாவது தங்க வேண்டி வருமா? ஆமா. மெயின் சிங்கர் நீயா இருக்கணும்னு இவங்களுடைய பர்சனல் அபிப்பிராயம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருங்க. இது டிராஃப்ட் 5 லட்சம் ரூபான்னு எழுதியிருக்கேன். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பாக்கி தொகை பேசின மாதிரியே அக்ரிமெண்ட் நாளை கொண்டு வரோம். அப்போ நாங்க வரோம். வணக்கம். சரி, வரோம். நமஸ்காரம். இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கா? இருக்கு. நான் இப்ப ஸ்டுடியோக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, போயிட்டு வா. பழைய பாட்டெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்க. சரி, வரேன் சார். போயிட்டு வா. அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கிறப்போ இவங்க இருக்க வேண்டாம்னு நினைச்சேன். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமை இப்ப ஏத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? நல்லது, ரொம்ப நல்லது. ஹாய் ஹேமா. பிரேம் கொடுத்தமிச்சாரு. உன் கையில தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, தெரியும்ல? பத்திரிகையில படிச்சேன். என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிட. கண்டிப்பா. வரட்டுமா? இரு சஞ்சல். இல்ல, ரெக்கார்டிங் இருக்கு. பாய் பாய். அன்புள்ள ஹேமாவுக்கு உன்னோட கல்யாணத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா உனக்காக ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே உன் கல்யாணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. என் குருநாதரோட நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக ஃபாரின் போறேன். திரும்பி வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். உனக்கும் முரளிக்கும் என்னைக்கும் நல்லது மட்டும் நடக்கட்டும். உன்னை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். முடியலன்னா வேண்டாம். இனிமே நம்ம சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு ஜென்மம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேலை இருந்தா அந்த ஜென்மத்திலேயாவது நாம சேரணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்க நானும் வேண்டிக்கிறேன். உனக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரேம் ஜெயகம். Oh